ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள் வாழ்க, குருவே துணை. இனியதொரு நன்னாளிலே இணைய வழி மூலமாக தினங்களோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் முதற்க வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய தலைப்பு யோகா பை ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி எடுத்துக்கொள்கிறோம். இந்த கருத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஊக்குவித்தது என்னுடைய ஹைஸ்கூல் கிளாஸ்மேட்ஸு, டிப்ளமோ கிளாஸ்மேட்ஸு, டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆன சில கொலீக்ஸு. அவங்களாம் டெய்லி வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு மெசேஜ் போடுவாங்க. பட்டு நம்ம சுவாமிஜியுடைய பயிற்சியை பற்றி அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் தெரியல. ஆனால் டெய்லி வாட்ஸ்அப்பில் பொறுத்தவரை குட் மார்னிங் அது இதுன்னு போடும்போது கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்து போடுவாங்க. எல்லாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. அதில் என்ன அட்ராக்ட் பண்ணது என்னன்னாக்கா, ஒரு மதம் இன்னொரு மதத்தை பகைத்தால், வெறுத்தால், குறை கண்டால் அந்த மதமே மனித குலத்தையே அழித்து விடும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு நான் டேட்டு கொடுக்கும்போது தலைப்பு என்ன கொடுக்கலான்னு யோசனை பண்ணும்போது இதுதான் எனக்கு அன்னைக்கு காலையில பட்டது. அதனால அப்படியே கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது இதுக்கு தலைப்புக்கு எப்படி நம்ம ஆரம்பத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது பழைய காலத்து சினிமா பாடல் ஒரு 2 ஞாபகம் வந்துச்சு. அப்பெல்லாம் நிறைய சினிமா பார்ப்பேன். இப்போ தியேட்டர் பக்கமே போறதில்லை. 3 கதாநாயகங்க. அதுல ஒருத்தர் இந்து, ஒருத்தர் கிறிஸ்டியனு, ஒருத்தர் இஸ்லாமியர். அழகான ஒரு பாடல். 1968 70 வாக்கில் வந்த படம்னு நினைக்கிறாங்க. அந்த பாடல் ஒரு 2 லைன் மட்டும் சொல்லிடுறேன். ராமர் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி, இயேசு என்பது பொன்னி நதி. நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லா நதியும் கலக்குமிடும் கடலாகம் அப்படின்ற 3 சகோதரர்கள் ஒன்னா சேர்ந்து பாடுவாங்க. 3 மதத்தை சேர்ந்தவர்கள். அந்த படத்துல இப்படி ஒரு ஆரம்பம், நம்மளுக்கு இப்படி ஒரு பாடல வரும். இன்னொரு படம் பொறுத்தவரையில கதாநாயகன் ஹிந்துவா பிறப்பான், முஸ்லிமா வளருவான், வாலிப வயது அடைஞ்சது பிற்பாடு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கதை அமைப்பு. வாலிபனாக கதாநாயகனை அறிமுகப்படுத்துறதுக்கு அது ஒரு பாட்டு தேவைன்னும் போது அழகா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன் கண்ணதாசன் கேட்கிறோம், எல்லா கதையில பாட்டெல்லாம் நல்லா அருமையா தான் எழுதியிருக்கேன், கிறிஸ்துவத்தை பத்தி வரி வருது, இஸ்லாமியத்தை பத்தியும் வரி வருது, ஆனா இந்துக்கு சம்பந்தப்பட்டது ஒரு வரியும் வரலையே அப்படின்னு சொல்லும் போது சிரிச்சிட்டு கண்ணதாசன் சொல்றாரு, ஒவ்வொரு வரியும் பாடி பாருங்க, கடைசியில் எப்படி முடியுது பாருங்க. எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னும் போது அந்த ஓம் எனும் மந்திரம் வந்து எந்த இந்துக்கு தொடர்புடையது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நல்லா அவரை கட்டி ஆற தழுவி மகிழ்ச்சி பொங்க நன்றி சொன்னாராம் மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன். இப்படின்ற இதுல பொறுத்த வரையில நான் வந்து பல வருடங்களுக்கு முன்பாக சர்ச்சுக்கும் போய் அவங்களுடைய முறைப்படி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி ஜபமும் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க.
சுமார் 10 வருடங்களுக்கு முன்பாக நாகூர் தர்காவுக்கும் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வழிபாட்டு முறை என்ன பண்ணியிருந்தாலும் கடைசியில அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். நம்ம சுவாமி காமிச்ச அந்த ஒரு முறை தான் இருக்குது. 5 புலன்கள் அறிவுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்போ எல்லா மதத்திலேயும் பொறுத்தவரையில நோக்கம் என்பது பொறுத்தவரையில ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. பட் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் தான், சடங்குகள், சம்பிரதாயங்கள் தான் வேறாக இருக்கிறது. அப்ப இதிலே குறை காண்பது என்பது நம்முடைய மனித பிறவினுடைய நோக்கம் அல்ல. அவர்களுடைய மதம், சடங்குகள், அவர்களோடு நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் குறை காண்பது என்பது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்றத ஆராய்ச்சிக்கு போயிட்டு அது ஒரு ஆரம்ப கட்டமாக சொல்லிட்டு, அடுத்தது கிறிஸ்து பத்தி, யோகா பை கிறிஸ்து அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஜீசஸ் கிறிஸ்துன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய தாரக மந்திரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவருடைய புனித நூல் பைபிள் அல்லது விவிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுபிரான் என்பவர் இறை தூதர். அவர்கள் நூல்கள் எதுவும் எழுதவில்லை. மக்களிடையே நேரடியாகவே சென்று போதனைகளை எடுத்துரைத்தார்கள். அதை கேட்டவர்கள் எழுதிய நூல் தான் பின்னால பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அதுல மெயினா பைபிள்ல 2 விஷயம் சொல்றாங்க. பரிசுத்த வேத காமம், தமிழ்ல பரிசுத்த வேத காமம், இன்னொன்று நற்செய்தி நூல் இப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்மளுக்கு பிரம்மசூத்திரத்துக்கு பாதராயனார் பிரம்மசூத்திரத்தை எழுதினாரோ, அதுக்கு விளக்க உரைகள் பொறுத்தவரையில எப்படி நம்மளுக்கு ஆதிசங்கரர், மத்துவர், ராமானுஜர் பல்வேறு காலகட்டங்கள்ல விளக்க உரைகள் எழுதினாங்களோ, அது போல பைபிளுக்கு பொறுத்தவரையில எழுதிய விளக்க உரைகளுக்கு மார்க்கு என்றும், மத்தேயு என்றும், லூக்கா என்றும், யோவான் என்றும் பல்வேறு பெயர்கள் அழைக்கப்பட்டது. அப்போ இயேசுபிரான் என்பது பொறுத்தவரையில வழிகாட்டிய முறைகள் 2 விஷயத்துல ஒரு சிம்பிளான ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை குறிப்பிட விரும்புறேன். அதுல சொல்லக்கூடிய வாசகம், நானே அது, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம். இயேசுபிரான் சொல்ற மாதிரி நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்ப இதனுடைய தாராம்சம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிரம்மத்தை உணர்ந்தவர் பிரம்மமாக மாறிவிடுகிறார். அந்த பிரம்மமாக மாறிவிட்ட நிலையில் அனைத்து மனிதர்களும் சகோதரத்துவம் கொண்டு, சக உதிரம்னு சொல்லுவோம், சகோதரன் சக உதிரம், துவம் என்றால் அதுவாக நீயே இருக்கிறாய், தத்துவம் அப்படி என்பது போல சகோதரத்துவம் பெறுகிறது. அதன் காரணமாக பிரம்மணத்தை உணர்ந்த நிலையில அன்பு, நம்பிக்கை, மீட்பு போன்ற அனைத்து அம்சங்களும் உருவாகிறது, மலர்கிறது, இயல்பாக மலர்கிறது. இந்த லெவலுக்கு நம்ம எப்படி போகணும்? இதுக்குதான் நம்மளுக்கு ஒரு சினிமா பாடல்களோட ஒண்ணு சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படின்னு ஒரு பழைய காலத்து சினிமா பாடல். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்போ நம்ம 800 கோடி மக்களுக்கும் தந்தையாகப்பட்டது யார் அப்படின்னாக்கா, ஒண்ணு ஆல்மைட்டி, இல்ல அல்லா, இல்ல நாம இந்து சமயத்தில் வழங்கக்கூடிய கடவுள், நம்ம விஞ்ஞானத்துல சொல்லக்கூடிய அப்சல்யூட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து அந்த உள் செல்லும் வழி என்ன இருக்கிறது? இதை தேடுங்கள், கண்டடைவீர். இறைவனை தேடினால் தன்னை அறிந்தவர் மூலம் அடைவதற்கான வழியை காட்டுவார். அப்ப நம்மளுக்கு முதல்ல வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிறது, ஆனா நிம்மதி கிடைக்கல. அந்த நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படி ஒண்ணு நினைச்சாலே போதும், அதுக்கு உண்டானதுக்கு நம்மளுக்கு வழி தானாக கிடைப்பார். பிரம்மத்தை உணர்ந்தவரே நம்மளுக்கு வழிகாட்டுவதற்கு தானாக வருவார் அப்படின்ற லெவல்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன வழி சொல்றாங்கனாக்க, இடுக்கமான வாசல் வழியாய் உள் பிரவேசியுங்கள். கேட்டிற்கு போகின்ற வாசல் விரிவாகவும் வழி விசாலமாகவும் இருக்கிறது. அதன் பிரவேசிப்பவர்கள் அநேகர் அப்படின்றாங்க. அப்ப இதுல என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னாக்க, இந்த புருவ மையத்தை குறிப்பிடுகிறார்கள். அதுதான் அழுமுடி சித்தர் சொல்வார். உச்சிக்கு கீழேயோ
ஊசி முனை வாசலுக்குள் அப்படின்ட்டு நம்மளுக்கு நாடி சுத்தி பிராணாயாமா இதுக்கெல்லாம் அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லெவல்ல நம்மளுக்கு தேவை வேண்டியதுனாக்கா இதுக்கு என்ன நம்மளுக்கு தேவை, அதுக்குதான் இயேசுபிரான் சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உபேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் என்றால் அங்கு இறைநிலை. அப்போ வாசல் என்பது பொறுத்தவரையில குருமையத்தின் வழியாக உச்சிக்கு செல்லும் போது போரா திரும்பி நம்ம லௌகிக வாழ்க்கைக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு பாதை அப்படின்ற லெவல்ல அந்த கருத்துக்களாக சொல்றாங்க. இதுல தியானம் செய்யும் முறைன்னு ஒண்ணு சொல்றாங்க. தியானம் செய்யும் முறைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ இறை விழிப்போடு செய்யும் போது மாயக்காரனை போல இருக்க வேண்டும். அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் சென்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை உன் அந்தரங்கத்தில் இருக்கின்ற பிதாவானவர் நோக்கி நோக்கி சென்று ஜெபம் பண்ணும்போது அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன் பிதா வெளியாங்குமாகவே உனக்கு பலனளிப்பார் அப்படின்றாங்க. அப்ப தியானத்துல நம்ம உட்கார்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆரம்பத்திலேயே 5 புலன்கள் கடந்த நிலைகளை செல்லக்கூடியதற்குண்டான எல்லா வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. அதே சர்ச்சில் கொடுக்கக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயத்திலே அது அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாமிய சமூகத்தில் போடும்போது கூட குனிஞ்சி கொஞ்சம் முட்டி போட்டு குனிஞ்சி இந்த நெருக்கிய தரையில படுற மாதிரி கொஞ்சம் இனிஷியேஷன் கொடுப்பாங்க. அதுல பொறுத்த வரையில அந்த இனிஷியேஷன்ல பெற்றதுல அதே இடத்துல லயமாகக்கூடிய நிலை. அப்போ புற உலகில் இருந்து விடுபட்டு அக உலகுக்கு செல்லக்கூடிய பாதை நம்மளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பிரம்மத்தை உணர்ந்த நிலையில பார்த்தோம்னா இதுக்கு முன்ன மனுஷன் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு முன்பு வந்தவர்கள் அனைவரும் திருடரும் கொள்ளையர்களுமே, நானே வாயில், என் வழியாய் நுழைபவனுக்கு ஆபத்தில்லா, என் வழியே செல்பவர் உள்ளே செல்வார் வெளியே வருவார். மேய்ச்சல் நிலம், மேய்ச்சல் நிலம்னாக்கா இறைவனை கண்டு கொள்வார். ஆடுகள் நம்மள மாதிரி மனிதர்கள் நிறைவான நல்வாழ்வை பெரும் பொருட்டே நான் வந்துள்ளேன். நல்ல ஆயன் ஆசிரியர் வேணும். நல்ல ஆயர் ஆடுகளுக்கு நம்மள மாதிரி மனிதர்களுக்கு தன் உயிரையே கொடுப்பார். அப்ப ஆசிரியர் என்பவர் குரு என்று சொன்னோம்னா, நம்ம நல்ல ஒரு குருவை அடைந்து விட்டால் அந்த குரு மூலியமாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த குரு நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாரு? முதல்ல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை தொட்டு உணர்த்தி மாற்று இடமாக பூர்வ மையத்தில் அந்த நல்ல குருவை அடைவதற்கு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய அவதாரம். அந்த நல்ல குரு என்பது 8 நற்குணங்களை பெற்றவராக இருத்தல் வேண்டும். கேளிர் பொறியில் குணமிலுவே என் குணத்தான் தாழ் வணங்கா தலை, 8 நற்குணங்களை திருக்குறளை சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதுபோல கடவுளுடைய அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவ சொல்லக்கூடியது சத்தியம். சத்து என்றால் இருப்பாக இருக்கக்கூடியது. இயம் என்றால் எங்கும் நீக்குமர நிறைந்து இருக்கிறது. இந்த பூலகில் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிய மாட்டா. இததான் எல்லா ஞானிகளும் சித்தர்களும் சொல்றாங்க. புத்தரும் சொல்றாரு, மகாவீரர், இயேசு கிறிஸ்து, ஸ்ரீ ரமணர். ஸ்ரீ ரமணர்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெங்காயத்தை உரிச்சுப்பாரு, கடைசியில இதழா பிரிச்சு பிரிச்சு போட்டோம்னா கடைசியில ஒண்ணும் இல்லாதது போலதான் உன்னை நீ கடந்து செல்ல 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 கடைசியாக இருப்பது ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலையாகத்தான் இயேசுபிரான் அவதாரமாக குறிப்பிடுகிறார்கள். அதே போல யோக ரகசியம், மனிதனுக்கு பொறுத்தவரையில 2 பிறவி எடுக்க வேண்டும் முக்தி அடைய வேண்டும் என்றால் என்ன அந்த 2 பிறவி? மனித பிறவி நாம பிறந்து வந்துட்டோம், ஆனா புலன் உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வயப்பட்டு. அதை கடந்து செல்வதற்கு இன்னொரு பிறவி தேவை, அதுதான் குரு பிறவி. குரு பிறவி அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? குரு இருவிழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடையே நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது. அப்ப குரு நெறியில் பழகுறோம்னாக்கா அந்த குரு காட்டிய வழியை நம்ம உடும்பு மாதிரி பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்படி இப்ப நம்மளுக்கு அதுக்கு என்ன தேவை? குருவையா பிடிச்சிக்கணும்னாக்கா படிப்படியாக நம்மளுக்கு மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைந்து ஏதுமற்ற நிலையாக நாம் மாறிவிடக்கூடிய நிலை, டிரான்ஸ் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற
மயக்க நிலையை கடந்து இறைநிலையோடு லயமாக்கூடிய தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன பார்த்தோம்னாக்கா, தன்னை உயர்த்துவான், தாழ்த்தப்படுவான். அதே தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான். இப்படின்ற லெவல்ல நம்மள உயர்நிலைக்கு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு ஆன்மா புலனிலிருந்து விடுபட்டு பழிச்செயல் பதிவிலிருந்து விடுபட்டு தூய்மை பெற்ற நிலையில அது ஒளியாக இருந்தது. எது அது ஒளி? ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த ஒரு வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, தேவனாகவும் இருந்தது. தேவனிடத்திலே இருந்தது, தேவனாகவும் இருந்தது. அந்த ஒளி என்ன என்பதை ஆராய்ச்சி கற்றுக்கொண்டோம்னா அதிலே சொல்லக்கூடியது, பைபிள்ல சொல்லக்கூடிய வாசம் நுண் அதிர்வின் ஓசையே என்ற காந்த தத்துவமாகும். அது மொழி வடியில எப்படி நம்ம தண்ணிக்கு பானி, நீலு, வாட்டர், வெள்ளம் அப்படின்ற மாதிரி பல பேர்கள் அழைக்கிறோமோ, அந்த காந்தம் என்ற ஒரு வார்த்தைக்கு மொழி வடிவுல பொறுத்தவரையில ஆம், ஓம், ராம், ஆயின், ஆமென் என்பதாக பலவாறாக அழைக்கப்படுகிறது. சத்தியத்தை சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் என் சத்தியம் கேட்கிறான். அப்ப சத்தியம் என்பது பொறுத்தவரை அறிந்த மற்றும் அறியாத நிலைகளை கடந்ததாகும். மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் கூட சொல்றாங்க, சத்தியம் என்பது மெய்ப்பொருளோடு சரியாக தொடர்பு கொள்வதாகும். அதைத்தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் சன் ஆஃப் மேன் என்பதிலிருந்து கடந்து சன் ஆஃப் காட் என்று மாறுவதே நம்மளுக்கு சத்தியத்துக்குண்டான பாதையாகும். அதுபோல நற்செயல்கள் நூல்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன? ஒரு சிலவற்றை பார்க்கலாம். தர்மம், மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக உங்கள் தர்மத்தை தெரியாது இருக்கப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தெரியாது இருக்கிறபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த விளம்பரத்துக்காக அதை செய்வோம் என்று சொன்னார், பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதா மகன் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்ற கருத்தையும் சொல்றாங்க. அதைதான் நாம என்ன செய்வோம்? வலது கை செய்வதை கூட இடது கை செய்ய தெரியாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை எடுத்துரைக்கிறார்கள். அதுபோல மன்னிப்பு, மனிதனுடைய தப்புகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமலோகத்தில் உங்களை மன்னிப்பார். பரமபிதா உங்களையும் மன்னிப்பார். நீங்கள் அவர்களை மன்னிக்காமல் இருந்தால் பிதா நீங்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்கவே மாட்டார். இந்த மன்னிப்பினுடைய மேன்மையை அவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். அதுபோல தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கையை இடது கையா சொல்ல வேண்டும். நானே வழி, கடைசியாக சொல்லும் போது நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், என் வழியாய் அன்றி எவரும் தந்தை வழிக்கு செல்வதில்லை. இயேசு கிறிஸ்து. அப்ப பெறுவது என்ன என்பது பாத்தீங்கன்னா, கிறிஸ்து உணர்வு அல்லது இறை உணர்வு பெற்ற பின்பே ஒருவர் இறைவனை காண முடியும். இப்ப நாம அனைவருமே இறை உணர்வு பெற்றிருக்கிறோம், இறை வழிக்கு உண்டான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். அதுபோல இரு குதிரை சவாரி என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. அது என்ன குதிரை சவாரி? எவருக்கும் இரண்டு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவருக்கு பணிவிடை செய்யும் போது மற்றவர்களிடத்துல ஒரு வெறுப்பு உணர்ச்சி உண்டாகும். மற்றவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக முடியாது. அதுபோல அன்பு செலுத்துதல் என்பது பொறுத்தவரையில ஒரு தலைவர் மட்டுமே ஆன்மீகத்துக்காக சொல்றேன், ஒரு தலைவர் மட்டும் தேர்ந்தெடுத்தாதான் நம்முடைய ஆன்மீக பாதையில சிறப்படைய முடியும், தொண்டு ஃபுல் டெடிகேட்டாக செய்ய முடியும். இந்த கருத்து சொல்லும் போது நேற்று நடந்த ஒரு கருத்துல டாக்டர் வசுமதி அம்மா கூட சொன்னாங்க. இன்னொரு ஐயா கூட, நம்ம தியாகராஜன் ஐயா கூட அதுல ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம என்னதான் பல்வேறு சத்சங்கங்கள் ஆன்மீக பல்வேறு பாதைகள் இருந்தால் கூட தொண்டும் நம்மளுக்கு செய்யும் போது சரியான ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்து செஞ்சாதான் அது போய் சேரவங்களுக்கும் கரெக்டா போய் சேரும், பயனுள்ளதாகவும் அமையும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பல்வேறு நிலைகள், நானும் ஒரு 2-3 குரூப் எல்லாம் போயிட்டு கடைசியில இதுல ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக மகிழ்ச்சியுடைய கான்செப்ட்ல தான் நான் இருக்க. வேற எங்கேயும் நம்ம தரம் மாறி போகல. அதே நேரத்துக்கு எந்த மதத்திலும் நம்ம குறை சொல்லி எனக்கு இதுவரையில பழக்கமே இல்லை. அப்போ தேவை என்பது பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் கடவுளுக்கும் தெய்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது ரெண்டு ஆன்மீக பாதையாக இருந்தால். அதுபோல மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருளும் தேவை, அருளும் தேவை. எந்த அளவுக்கு தேவை? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவோம் ஒரு வார்த்தை. ஆனா மனிதனுடைய வாழ்க்கை 3 நினைப்பில் உள்ளது. தான், இயற்கை, சமுதாயம். அருள் என்பது கிடைப்பது என்பது இயற்கை சார்ந்த விஷயம்.
பொருள் என்பது சமுதாயத்தை சார்ந்த விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நோக்கம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுக்கு பொருள் தேவை. எவ்வளவு தேவை? நம்மளுக்கு குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகள், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். அதே நேரத்துக்கு அறிவு வளர்ச்சிக்கு நம்மளுக்கு தேவை. அதுக்கு என்ன வழிகள் அப்படின்னும் போது அதிலெல்லாம் நிறைவு காண்பதற்கு ஏற்றவாறு ஓரளவுக்கு பொருள்துறையிலும் நம்ம நிறைவு காண வேண்டும். பொருள்துறையிலும் நிறைவு இல்லாமல் அருத்துறையிலும் நம்மளால முழுமை அடைய முடியாது. அனைவருக்கும் தெரிஞ்சவங்க தான் இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள்னு மகிழ்ச்சி அவர்கள் ஒரு கவிதையை எழுதிட்டார் பாருங்க. எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் அது எழுதினார் என்பது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அப்புறமா அருள்துறையோட பொருள்துறையும் விடாமல் அதுக்குண்டான முயற்சி எடுத்து எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறான் மனிதன்? பணத்திற்கும் குணத்துக்கும் நடக்கும் போராட்டத்தில் சிறுவர்களாக கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும். அதே நேரத்துக்கு கடைசியா நம்ம தத்துவங்கள் பரப்பி கொண்டிருக்கிறோம். நல்ல இடத்தில் பரப்ப வேண்டும். சொல்லுவது நம்முடைய கடமை. ஏற்றுக்கொள்கிறவர்கள். அதுல பைபிள்ல ஒரு வாசகம் சொல்லும், பல விதைகளை விதைக்கிறோம் பூமியில. சில விதைகள் பாறையின் மேல் விழுந்து விடுகிறது, செடியாக வளரலாம், சில பறவைகளுக்கு உணவாக மாறி விடுகிறது. ஒரு மண்ணுல போடுற நடைபாதை, அது மிதிப்பட்டு வளர்ச்சி அடையாமல் போகிறது. சில விதைகள் புதற்குள்ள போட்டுடுறோம், அதுக்கு போதிய இயற்கை வளம் கிடைக்கல, அதனால செழிப்பா வளரல. நல்ல பண்பட்ட மனதுல விதைக்கிறோம், அது அற்புதமாக செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்மளுக்கு தேவை என்ன என்பதுன்னு பார்த்தோம்னாக்கா, செழிப்பாக வளர்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தாங்க, விதை விதைப்பதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது. ஏற்றுக்கொள்வருடைய மனநிலை எப்போது அதுக்கு காலம் அதுக்கு அவனுக்கு ஒரு கூடி வருகிறதோ அப்போது அவர்கள் இந்த நிலைக்கு திருப்புவார்கள். அதுவரையில மகிழ்ச்சியுடைய தத்துவத்தை நம்ம விடாம இது பண்ணுவோம். அப்ப நம்மளுக்கு தேவை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப அந்த காலத்துல பாடம் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கும் போது ஏ ஃபார் ஆண்ட், எறும்புன்னு சொல்லி கொடுத்தாங்க, மூன்றரை உயிரினம். இப்ப இந்த காலகட்டத்துல சொல்லி கொடுக்குறா ஏ ஃபார் ஆப்பிள், என்றான் வயிறுக்கு ஒரு சான் வயிறு பிரதானம் என்பது போல உணவை காமிச்சிட்டாங்க ஆப்பிள்னு சொல்லி. ஆனா நாம என்ன செய்யலாம்? இதுக்கு மேல ஒரு விதைகளாக விதைக்குமே இந்த பிரபஞ்ச காலத்துல தவத்தின் மூலியமாக மகான் காட்டிய வழியில ஏ ஃபார் அப்துல் ஸ்பேஸ், ஏ ஃபார் ஆல்மைட்டி, ஏ ஃபார் அல்லாஹ். அது படிக்கிறவங்க உணர்ந்து கொண்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு நம்மளுக்கு கணக்காக்கூடிய நிறைவாக நம்ம ஒரு சின்ன வயசுல விளையாடுவோம். இப்போ கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அதுவும் பெண்கள் அதிகமா விளையாடுற விளையாட்டு ஆண்களை விட பரம பதம். பரம் கூட்டல் பதம். பரமனாக நம்மளுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து அடிப்படையில பொறுத்தவரை பரம பிதா பரம். அடுத்தது பதம். பதம் என்றால் லயமாகுதல். அந்த பதத்தோடு லயமாகுதலுக்கு அந்த கேம் அதுல ஆடி இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எடுத்த உடனே நம்ம அங்க போயிட முடியாது. பகடையை உருட்டி அதுல தாயம் ஒண்ணுன்னு விழுந்ததான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நாம போக முடியும். அதுக்கு அடுத்தது அதை பல்வேறு நிலைகளை கடந்து ஒரு 100 ஒரு கட்டமா என்னமோ வரும். மொத்தத்துல எனக்கு மறந்து போச்சு. அது அதுல சர்ன்னு வேகமா போற அளவுக்கு ஏனியே இருக்கும். போன வேகத்துல சர்ன்னு அந்த 1ஆம் நம்பருக்கு வர அளவுக்கு கூட பாம்புகள் இருக்கும். ஏற்றம் இறக்கம். நம்ம ஆன்மீகத்துல செல்லும் போது வரக்கூடிய தடைகள், சில சில நல்ல தடைகள் படிக்கற்களாக இருக்கக்கூடியது நம்மளை ஏற்றிவிடும். அதே நேரத்துக்கு தடை கற்கள் நம்மளை அதில் பாதாளத்திலே தள்ளிவிடும். அப்ப நம்மளுக்கு அதில் பாதாளத்துல தள்ளக்கூடிய விஷயங்களாக பாம்பு போல இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மும்மலம், ஆணவம், கண்மம், மாயை. அப்ப பரமபதம் என்ற ஒரு விளையாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக கருத்தும் அடங்கி இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது. அப்போ என்ன நம்மளுக்கு தேவை? நம்மளுக்கு தேவை 4 உணர்வுகள்: இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். அப்போ பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்ப துன்பத்தை கடந்துனாக்க, கடல் அளவு ஆனாலும் மயங்க மாட்டேன், அது கை அளவு ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளது இருப்பதுதான் கண்டா, இதை உணர்ந்து கொண்டால் திருத்தம் கண்டான்னு சொல்லுவாங்க, ஒரு பாடல வரும். அப்போ நம்மளுக்கு இன்பமும் வேணாம், அதிகப்படியான இன்பமும் வேணாம், அதிகப்படியான இன்பம் துன்பத்துக்கு தள்ளிவிடும். அந்த இரண்டத்தையும் கடந்து எந்த நிலையிலையும் மனம் சலனம் அடையாமல் அமைதி நிலைக்கு கொண்டு போனோம்னாக்கா, தாயத்தில் அந்த பரமபதத்தில் ஆடும்போது கூட ஏனியும் வேணாம், பாம்பும் வேணாம், ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கடைசியில இலக்கு போய் அடைஞ்சோம்னால கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்மளுக்கு இது நிரந்தரமாக பலன் அடைக்கூடியது.
ஆக இயேசு கிறிஸ்து என்றதிலையும் பொறுத்தவரை பல நல்ல விஷயங்கள், ஆன்மீக கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலையும் அடங்கி இருக்கிறது. அந்த மதங்கள் வலியுறுத்துவது பொறுத்தவரையில இறை உணர்வு, அறநெறி. அந்த இறை உணர்வு, அறநெறி ரயில்வே டிராக்குக்கு ரெண்டு ரெண்டு ட்ராக் மாதிரி இருக்கு. ரயில்வே பாதையில 2 ட்ராக்கு போல பேரலா இருக்கணும். ஒன்று நேரோவா ஒன்று பிராடாவா ஆகி போச்சுன்னா கூட ட்ரெயின் சேஃப்டி இருக்காது. அதுபோல நம்முடைய ஆன்மீக பாதைக்கு ரெண்டும் இணைந்த வாழ்க்கை மேற்கொள்வதே சிறந்தது. அது மகான் காட்டிய வழி உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி பின்பற்றி வாழ்வோம், வளம் பெற செய்வோம், மற்றொழியும் வளம் பெற செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து இந்த அளவில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு புது கோணத்துல ஒரு சிறப்பான செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. மகான்கள் சந்தோஷம் ஐயா. அப்படின்னாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆ. ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க. நாம தான் அவங்களுக்கு மத சாயத்தை பூச்சி விட்டுறோம். அது நம்ம பாலிட்டிக்ஸுங்க, அதுல நம்ம போகணும். ஆமா. ஆனா ஆனா மகான்கள் இதுல எல்லாமே ஒரு இதுல ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. நான் கிறிஸ்துவ பெருமக்கள் கிட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் பழகிருக்கேன். சொல்லுங்கய்யா. டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு 2 பேர் வந்தாங்க இஸ்லாமிய பெருமக்கள். ஒருத்தர் எனக்கு சுப்பீரியர் ஆபீசரு, சரிங்கய்யா. இன்னொருத்தர் எனக்கு சபார்டினேட்டு. ஜீப்ல 3 சரிங்கய்யா. பேரும் ஒண்ணா போறோம். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. அவங்க ம் வழிபாட்டு முறையில இவங்க வழிபாட்டு முறையை குறை சொல்றாங்க. இப்படி மாத்தி ம் மாத்தி 2 பேரும் குறை சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், ம் இதுக்கு நான் ம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு மனவளக்கை வந்திருப்ப மட்டும் சுவாமி இருக்கான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு மட்டும்தான். இதுல எந்த ம் பம்பளையும் ம் இருக்காதீங்க, உங்களுடைய மத ம் குருவார்கிட்ட கேட்டு விளக்கம் பெற்றுக்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ரொம்ப சிறப்புங்கய்யா. எ- ரொம்ப எந்த சிறப்புங்க. ரிலீஜனா இருந்தாலும் அந்த ரிலீஜனுக்குள்ள நிறைய சப் கிளாஸ் இருக்குங்க ஐயா. அதாங்க ஐயா பிரச்சனை. கண்டிப்பா வாழ்க்கை வளம். கண்டிப்பா. கண்டிப்பா அதான் அந்த சப் கிளாஸ். மகான்களிலே அந்த வேறுபாடுகள் இருப்பதே இல்லை. ஆமாங்க ஐயா. ஆமா. மதிப்பிற்குரிய கணேசையா தங்கள் கருத்தை பதிவிடலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கய்யா. இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா சுவாமிஜி வந்து கிளியரா சொல்லிட்டாங்க, அத்வைதம் அதாவது கடவுள் இஸ் வித்தின் அஸ், we have to realize it and we have to get it. நீங்க வந்து எந்த ம் அளவுக்கு பதிவுகள் வந்து நல்லா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமையும். ம் பதிவுகள் உங்களுக்கு இல்லைன்னா ம் மோசமா இருந்தா அதை வந்து நீங்க தொண்டு ம் மூலமாகவோ இல்ல ஸ்லோவா பண்ணிக்கலாம். ம் பட் இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியில என்ன பண்றாங்க, பாவ மன்னிப்புன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ம் பேப்டிசம் பண்ணிட்டு எல்லாமே 0 ஆயிருந்துங்கிறாங்க ஒரே நாள்ல. ம் அதே ம் மாதிரி ஐயா சொன்ன மாதிரி எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நானும் எவ்வளவோ சொல்லி சரிங்க சரிங்க. பார்த்திருக்கேன். ம் சுவாமிஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சுவாமிஜி ம் கருத்து சொல்லும்போது ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன ம் சொல்றாங்க, ம் கிரியேட்டர் அண்ட் கிரியேஷன்ஸ் அது ம் வேற இது வேறப்பா, அதுக்கு சம்பந்தமே இல்ல. நாங்க ம் இல்லங்க, அந்த கிரியேட்டர் தான் உள்ள இருக்காரு, நம்ம தான் ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னா இல்ல கிரியேட்டர் வேற கிரியேஷன்ஸ், அந்த டுவாலிட்டி தான் ஒத்துக்கிறாங்க. அதாவது டுவாலிட்டியை ஒத்துக்கிறது 3 ம் பேர் ஒத்துக்கிறாங்க. 3 பேருக்கு ம் போராடுறாங்க டுவாலிட்டிக்கு. ம் ஹிந்துசத்துல ம் பிராமினிசம், ம் இஸ்லாமிசம் அண்ட் கிறிஸ்டியன், இவங்க 3 ம் டுவாலிட்டிங்கிறாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க தான் அத்வைத்தம்ங்கிறாங்க. அப்ப ம் ஒரு பேசிக் கான்செப்டே தப்பா இருக்கு. அதனாலதான் அந்த சாமிஜி அதை மதம் சொல்றாரு, வெறிங்கிறாரு. யார் யாரெல்லாம் ம் டுவாலிட்டி பேசுறாங்களோ அது வெறிதான். ம் ம் எப்ப வந்து நமக்கு வந்து கடவுள் உள்ளதா இருக்காருன்னு, இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஆக்சுவலா பார்த்தா எங்களோட ஸ்பௌஸ், நான் கல்யாணத்தை பண்ணும்போது நான் கோயிலுக்கா போயிட்டு இருப்பேன். என்னங்க ம் கடவுள் உள்ளதா இருக்காரு, ஏங்க ஊரை போட்டு இப்படி தேடிட்டு போறீங்க அப்படிம்பாங்க. அப்ப எனக்கு சரிங்க. புரியாது. எப்ப ம் நம்ம வந்து மனவளைக்கிறதுக்கு வந்தோமோ, வரும்போது ம் சாமிஜி சொல்லும் போது இப்ப நான் சொன்னது கேட்டீங்களா, சிலவங்களுக்கு இப்ப இன்ட்யூஷனா வந்துருச்சு. ம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மதம்ங்கிறது எந்த இதுலயும் சொல்ல வேணாம், எல்லாத்துலயுமே ம் இருக்கு. அதுல ஹிந்துஸ்ல கொஞ்சம் பரவாயில்ல, அத்வைத்தம் துவைத்தம் ம் ரெண்டுமே இருக்கு. ம் அத்வைத்தம்ங்கிறது நம்ம காட் இஸ் வித்தின் அஸ், அதைத்தான் நம்ம கோயில்ல வந்து 14 வயசு வரைக்கும் ம் அந்த உருவ வழிபாடும், 14க்கு மேல ம் நமக்கு தியானம் உடன்னு வச்சிருவாங்க. அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணி கனெக்ட் ஆயிருங்க. ம் இவங்க வந்து கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், சர்ச்சை போய் தட்டுறானுங்க எல்லாம் போய். இல்லடா 3வது கண்டிப்பா அந்த கண்டிப்பா. தட்டுறதும் தட்டுறது இல்ல. ஆ ஆ சோ ஒருவேளை மேபி அன்னைக்கு மக்களோட அறிவு நிலை அவ்வளவுதான் இருந்து சொல்லி சர்ச்சை தட்ட ம் சொன்னாரான்னு தெரியல. பட் இன்னைக்கு இருந்தா ஒரு மாறி இருக்கலாம். சோ ம் பேசிக் வந்து அந்த தட்டுங்கள் வெறிதான். திறக்கப்படும்லாம் வேற அர்த்தம் இருக்குங்க. அவங்க தவறா தட்டிட்டு இருக்காங்க. இல்ல 3வது கண்ணை திறக்கணும். சோ அந்த ம் வெறிதான் ம் காரணமே தவிர, அப்போ மனவளக்கலை வந்தா தான் அந்த வெறியெல்லாம் போகும். சாமிஜி ம் மாதிரி கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து, அதனாலதான் மக்னானிமிட்டி நமக்கு வருது. 2வது ஹிந்துவிசத்துல ஒரு குரூப் அப்படி இருக்காங்க. எப்பதான் அவங்களுக்கு வந்து பிசினஸ் நடக்கும். டுவாலிட்டி இருந்தா தான் அவங்க ஒரு ம் புரோக்கரா இருக்க முடியும் நடுவுல. எப்ப அத்வைத்தம் இருக்கோ நம்ம வந்து நம்மலாம் இருக்கலாம். ம் தமிழர்களோட இன்னும் சொல்ல போனா இயற்கை வழிபாடும் முன்னோர் வழிபாடு தான்.
அப்படிதான் அந்த தமிழ்நாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவுல இன்வேஷன்ஸ் எல்லாம் இந்த மதங்கள்லாம் உள்ள வருது. சோ அவங்க அவங்களுக்கு பார்ட்டி அஜெண்டா வச்சிருக்கான். ஒருத்தன் மதத்தை வச்சு கட்சி வச்சுக்கிறான், ஒருத்தன் மதத்தை இல்லைன்னு சொல்லி ஒரு கட்சி வச்சிருக்கான். ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தீவிரமா இருப்பாங்க. சோ காட்ஸ் கிரேஸ் நமக்கு வந்து சாமிஜி மாதிரி கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப 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 அதாவது நான் சொல்றேன்ல, கண்ணீர் ஒரு சாமிஜி நினைச்சா என்னப்பா இவ்வளவு கண்டிப்பா. விஷயத்த இவ்வளவு இல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சயின்ஸ்ல இருந்து இதுல இருந்து எல்லாம் எது எடுத்தாலும் அவர்கிட்ட கண்ட்ரோல் ஆயிருது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது யார்கிட்டயும் போக மாட்டேங்குது. அதான் கஷ்டமா இருக்கு. மக்களுக்கு புரியலையா என்னன்னு ஒரு தெரியல. உண்மை என்னன்னு பாத்தீங்களா, மத்தவங்கள திருத்தக்கூடாது, நம்மள திருத்திக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமே. கரெக்ட். அதனால இந்த மாதிரி நல்ல கான்செப்ட் தமிழ்நாட்டுல நமக்கு கிடைச்சிருக்காரு. அடுத்த சித்தர்ல லேட்டஸ்ட் சித்தர் நம்ம சாமி தான். அது ரொம்ப பெருமையா இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது உண்மை லடாக்காரங்க தெய்வம் வருவாங்க. அறிவு இவை உணர்த்தி விட்டது இந்த நாள். ஆமா. இதுதான் அது நமக்கானது. அது அது நம்ம சாமிஜி பக்கத்துல ஒரு காம்படிஷன் இருக்காரு. அவர் என்னன்னா உயிர் சக்தி எக்ஸ்ட்ரா கொடுத்தோடனே அவன் கீழே விழுந்து ஏன் பாம்பு மாதிரி ஊருது. சாமிஜிக்கெல்லாம் யாருமே போட்டி கிடையாதுங்க. இல்ல இல்ல நான் உங்க ஊர்ல தான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல இன்னொருத்தர் இருக்காருல்ல, நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க என்னடா உயிர் சக்தியை கொடுத்துட்டு பயந்து போயிடுறாங்க. அப்படி ஊர்ந்து போடுறாங்க அந்த இதப்ப. நம்ம 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 தவத்துல யார் அப்படிதான் கீழே உழுதெல்லாம் மயக்கால்லாம் போறது இல்ல. அவன் சொல்லி கட்டி பிடிச்சிட்டு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். நீதான் உண்மை இப்படி எளிமையா தாங்க இருக்கு. உண்மை மட்டும் எளிமையா தாங்க இருக்கும். நம்ம தான் உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு இந்த மாதிரி ஒரு சாமிஜி கிடைச்சிருக்காரு. சயின்டிபிக்கா இருக்காரு, கான்டெம்பரரியா இருக்காரு. சோ ப்ராபபிலி இந்த இந்த மெசேஜ் போச்சுன்னா ப்ராபபிலி ஒரு என்ன சொல்றது, ஒரு உலக ஒற்றுமைக்கு போகிறதுக்கு நாம தாங்க முயற்சி பண்ணோம். இல்ல பண்றோம் பண்றோம். நம்ம நிறைய இடத்துல சொல்றோம், நிறைய இடத்துல அதை அக்செப்ட் பண்றாங்க. அதனால நம்ம ஃபேமிலி குரூப்ல எல்லாம் நிறைய ஆக்சுவலா ஷேர் தொடர்ந்து பண்றோம் இந்த மாதிரி. விடாம நாம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். சோ கொண்டு போகணும். கரெக்ட் கரெக்ட். இப்ப அவங்கள அதுதான் சொல்றது. இப்ப அவங்கள கொண்டு வரதுன்னா நம்ம வந்து நேரம் கொண்டு வர முடியாது. நம்ம அட்லீஸ்ட் நம்ம சாமிஜினால இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் எதுவுமே இல்ல. அதனால கொஞ்சம் பேர் வர்றாங்க. மற்ற இடத்துல இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் இருக்கனால அந்த யோகாங்கிற ஒரு பெரிய கலை கிடைக்காம போயிடுது நிறைய பேர். அவங்க என்ன நினைச்சாங்க, யோகானாலே இந்துவிசம் நினைச்சு பயந்துடுறாங்க. அது வந்து மனசை வளப்படுத்தும் கலை. கடவுள் உள்ளதா தத்துவம் பேசி எல்லாமே அதுவே இருக்கு. எல்லாமே எல்லாமே நீயே உள்ளதா இருக்கு. ஆமா. இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு சிந்தனை விருந்து கொடுங்க, நல்லா இருக்கு உங்க இது கேட்கறதுக்கு. கொடுக்கலையா கொஞ்சம் எல்லாம் நீங்க ஒரு சீரியஸ் எல்லாம் முடிங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறேன் நானு. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுல வந்து என்னோட மேபி சம்திங் மேபி ராங்கா இருக்கலாம். பட் என்னோட இல்ல 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 இன்னொன்னு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நாம வந்து தெரிஞ்சுக்கணுங்க. கரெக்ட் தான். இன்னொரு தப்பா நினைச்சுக்காங்க. ஒரே சின்ன ரெக்வெஸ்ட், தயவு செய்து சினிமா பாட்டை மட்டும் கோட் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னோட பர்சனல் இது, நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா தமிழ்நாடு மோசமா போனது சினிமா பாட்டு தான். இன்னைக்கு ஒரு சினிமா நடிகரை தான் பிடிச்சி நிக்கிறாங்க இன்னைக்கும். அதாவது தமிழர்களுக்கு வந்து ஏன் தமிழ்நாடு மோசமா போச்சுன்னா சினிமா தவிர எதுவும் தெரியாது. உங்களுடைய ஆதங்கம் புரியுது. காலத்தால மாற்றத்துக்கான அடிப்படை நாம தான். வேஸ்ட். அவங்கள பத்தி பேசுறதே வேஸ்ட். நம்ம வந்து அறிவா இருக்கணும், அறிவு சிந்தனையா இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு மாத்த போறோம். நாம தான் மாத்த போறோம். சினிமா நம்மளே ஒரு சுய சங்கல்பம் எடுத்துக்கணும். சினிமாவை நம்ம கோட்டை பண்ணக்கூடாது. எதுலையுமே நல்லதா இருந்துட்டு போட்டோம். 80% சினிமா இஸ் ஸ்பாயிலிங் அவர் பீப்புள். தமிழியன்ஸோட டவுன்ஃபாலுக்கே சினிமா ரீசன். கண்டிப்பா என்னோட ஒரு சிம்பிள் கருத்து. மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. அடுத்ததாக நமது துணை பேராசிரியர் சசிகலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா மதம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஐயா அவங்க சொன்னாங்க இந்த சினிமால இருக்கக்கூடிய பாடல்கள் கோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முந்தைய காலத்துல கண்ணதாசன் அவர்கள் வந்து அவரே ஒரு ஞானிதான். அவரு கொடுக்கப்பட்ட நிறைய பாடல்கள் வந்து அருட்தந்தை அவர்களோட கவிகளோடையும் தத்துவம் இணைஞ்சு வரும். ஆமாங்க ஐயா. சோ அதனால முக்கியமா அதுல இருந்து எடுத்து நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. நம்ம பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் கூட பாத்தீங்கன்னா அவருடைய கவிகள் பாடல் இல்லாம ஒரு ஸ்பீச்சை நல்லது இருக்குதோ அங்க எடுத்துக்கலாம். ஆமா நிச்சயமா நிச்சயமாங்க எடுத்துக்கலாம். ஐயா சிந்திக்கிட்டீங்க, கணேசையும் சிந்திக்கிட்டோம், தப்பு கிடையாது. நிச்சயமாங்க ஐயா. சோ ஐயா வந்து தொடர்ந்து அப்படியே சினிமாவுக்கு அடிமையர் போக கூடாதுன்னு சொல்றாரு. அத நாம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. நிச்சயமாங்க. ரசிகர் மன்றம் வைக்க நாம போயிடக்கூடாது. இல்லையா, சாரி ஃபார் இன்டர்பென்ஷன். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அரசியல்ல கூட சினிமாவை கருத்தரை செலக்ட் பண்ண தெரியுது. எவ்வளவு பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பெரிய இன்டெலக்சுவல்ஸ் இருக்காங்க. சினிமா பாட்டு பாடினா தானே ஒரு ஃபேரா சினிமா காட்டு வந்தது நம்ம அரசியல செலக்ட் பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. இது மாறுங்க. ஆமா. அதனால நம்ம மனவள கலையில சாமிஜி சொன்ன மாதிரி அழுத்தமா நீங்க பதிவு பண்ணுங்க. எல்லாம் உலகில் உள்ள தலைவர்கள் உயிரிழவை பண்ணிட வேண்டாம். தலைவர்களுக்கு அந்த உயிரிழவு வந்தா தானே வரும். நம்ம தலைவர்களுக்கு எல்லாருமே சினிமா அறிவு தான் உறவு தான் உள்ள இருக்கு. இது சேஞ்ச் ஆகணும் சார். இது சேஞ்ச் ஆனா தான் வரும். இது நம்ம கொடுக்கணுங்கய்யா. கட்டாயம் கொடுக்குறேன். அழுத்தம் பத்தல. நம்மளோட வாழ்த்திலே சினிமா வந்து தமிழ்நாடு லிபரேட் பண்ண தான் கொடுக்க போறேன். தமிழர்களை வந்து சினிமால ப்ளீஸ் லிபரேட், அவ்வளவுதான்.
அவ்வளவுதான், கண்டிப்பா. சிம்பிள். நிறைய நான் வந்து இது எதுக்காக சொல்றேன்னா, ஐயா இப்ப மத்தவங்க ஒரு சிந்திச்சு விஷயம் நான் பதில். உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. ம். அந்த பாக்கியராஜ் வச்சு கூட ஒரு படம் எடுத்திருக்கிறோம். சினிமா மூலமா கூட மகர சீக்கிரத்து போகணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஓகே, இருந்தாலும் அது திருப்பி எதுக்கு அவங்க எல்லாம் ஆனந்த வேணுமா வாழ்க்கைன்னு எங்களுக்கு? சொல்லி ஒரு படம் வருதுங்கய்யா. அது வருது. நான் இதே அதுல பாத்தீங்கன்னா சாரி நம்ம உடற்பயிற்சி, சினம் தவிர்த்தல் இதெல்லாம் வருது அந்த படத்துக்குள்ள. இல்ல லைட்டர் வெயின்ல நான் சொல்றேன். நான் ஒரு கட்சிக்கு சும்மா அட்வைஸ் பண்ணேன். ம், இந்த மாதிரி நீங்க ம், வந்து சினிமா எடுக்கல, சினிமா வழியா வரலைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வர முடியாது. நீங்க அது ம், மாதிரி ஹிந்தி வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த கட்சி வரணும்னு நினைச்சீங்கன்னா பியூர் தமிழ்ல பேசுங்க, இல்ல புரியாதுங்க இருக்கு உங்களுக்கு. உங்க ம், சினிமா ஸ்டைல்ல மாத்திக்கிங்க அப்படின்னு. ம், ம். காமராஜ் கிட்ட சொன்னாங்களா ஒரு தடவை, நீங்க சினிமா டான்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போடலாமே, அவர் வேணா அப்படி நம்ம கட்சியை வளர்க்க வேண்டான்டார். அவரு இதெல்லாம் அவர்லாம் மகான்ங்க. நன்றி தெரியும். நன்றிங்க. ரைட். வாழ்க்கை அம்மா வாழ்க சொல்லுங்கம்மா, வளமுடன் ஐயா. சசிகலாமா சொல்லுங்கம்மா. ஐயா அவர்கள் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து முதல்ல மதம்னு சொல்லி அவரை இம்ப்ரெஸ் ஆகி அந்த கோட்ஸ் வச்சு ஆரம்பிச்சாலும் அதுல அப்படியே வேதாத்திய கருத்துக்களை இணைச்சு கொடுத்தது ம், வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மென்மேலும் ம், ஐயா ம். அவங்க வந்து நமக்கு தொடர்ந்து ஸ்பீச் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றி. வாழ்த்தணும் ஐயாவை வாழ்க வாழ்த்தணும். வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க ஆப்பிரிக்காவிலிருந்து வளமுடன். பேராசிரியர் லட்சுமி அம்மா அவர்கள். ஐயா அம்மா வாழ்க லட்சுமி அம்மா. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன். ஐயா பேச்சு ரொம்ப நல்ல அருமையா இருந்தது. ம். நான் கொஞ்சம் வெளியே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால சரிங்க சரிங்க. முழுக்கையா என்னால இது பண்ண சரி, முடியல. யூடியூப்ல வந்துடும், அப்ப நான் நம்ம கேட்ட நல்லா கேட்கலாம். வரைக்கும் நான் யூடியூப்ல வரும்பொழுது நல்லா இது பண்ணிட்டு கேளுங்க. கேக்குறேன் ஐயா. நன்றி மகிழ்ச்சிம்மா. ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக நன்றிங்கம்மா. வாழ்க அமெரிக்காவிலிருந்து வளமுடன். நமது பழனிசாமி ஐயா அவர்கள். ஐயா பழனிசாமி ஐயா. சரி, சவுதி அரேபியாவிலிருந்து நமது மதிப்பிற்குரிய தியாக ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா ம். சந்திரசேகர் ஐயாவோட ஸ்பீச். சரிங்க. நிறைய விஷயங்கள் வந்து புதிய கோணம். மதம் புதிய ம், கோணத்துல வந்து நிறைய ம், விஷயங்கள் பேசுனாங்க. ம், அதுவும் வேதாத்தியத்தையும் ரிலேட் பண்ணி அவருடைய ம், சொந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ரிலேட் பண்ணி பேசினாங்க. ம், ம். அதுல ஒண்ணு நாம் கவனிச்சது வந்து அந்த இது வேதாகமம் அப்படிங்கிறதுக்கு வேத காமம்னு சொன்னீங்க ஐயா. அது வேத ஆகமம். ஆகமம். ஆமாங்க. பரிசுத்த வேத காமம். காமம் இல்லைங்க ஐயா, வேத வேத ஆகமம். 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 அப்படிங்களா? சரி ஆமா. சரி. அதெல்லாம் சொன்ன காமமாம் உடனே காமம். பார்த்துட்டு வரீங்க. வேத காமமாம். கரெக்ட் தாங்க ஐயா, கரெக்ட் தான். இல்லைங்க, வேத வேத ஆகமம். ஆகமம். அப்படிங்களா? ஓகே. ஆகம விதிகள்னு வேதம் கோயில்ல மட்டும் சொல்றோம் இல்லைங்களா ஐயா? புரியுது புரியுதுங்க அது ஐயா, வேத புரியுதுங்க. ஆகமம். சரி சரி சரி, திருத்திக்கலாங்க ஐயா. நன்றி தெரிஞ்சுக்கலாங்க ஒன்றும். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நல்ல கரெக்ஷன் ஐயா, கரெக்டா பண்ணீங்க. அடுத்ததாக நமது மதிப்புமிக்க பேராசிரியர் ஜெயபால் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்க. சரிங்க சரிங்க. என்னன்னா அந்த நானும் பிதாவும் ஒன்று போலவே இருக்கிறோம் என்கிற ஒரு வேர்ட்ல யாருங்கிற தெளிவு அதுல கிடைச்சிருது. சரி, மத்தவங்களுக்கு பாட்டி கொடுக்கறதெல்லாம் வேற. ஏன்னா அது ஒன்னே முடிஞ்சிருது. அவருக்கு வந்து எஸ் அந்த சுத்த வெளி வரைக்கும் மனம் போனால் மட்டும்தான் அது சாத்தியம். அந்த வார்த்தையே வரும். ஆமா. அதனால அது நல்லா இருந்தது. அது அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி சண்டை பண்ணிக்கிறதெல்லாம் வேற. இது வேற. காலச்சூழல் இடத்துக்கு தகுந்த மாதிரி அறநெறியே வகுத்ததெல்லாம் வேற. அதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. அவங்களுக்கு அவரும் எல்லா ஞானிகளும் அது ஒரு எல்லையில வந்து தொட்டிருக்காங்க. வார்த்தைகள் வேறையா இருக்கு. அப்ப அதை எடுத்து வைக்கும் போது எஸ் இவங்களும் நான் யார் என்பதை இங்க சொல்றோம் இல்லையா, தத்துவம் நான் அதுவாக இருக்கிறேன், அது நீயாக. இப்ப நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அங்க வேற ஒன்றும் அங்க. அதனால ஐயா நல்லா இப்ப சொன்னாங்க. நல்லா ஆனா இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு புதிய கோணத்துல பேசுறாரு. அவரை நம்ம பாராட்ட வேண்டிய இது ஒரு வேணுங்க, விஷயமா இது இருக்கு. தேவையா இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாமே பாடம் நடத்த தெரியும். பேராசிரியருக்கு எல்லாமே அகத்தாய் பாடங்கள் எல்லாமே நடத்த தெரியும். ஆனா இந்த கோணம் ஒவ்வொரு இடத்துலயும் மாத்தி வைக்கும் பொழுதுதான் அடுத்தவங்களுக்கு இது
சுலபமா இருக்கு. ஓஹோ, இப்படி பேசலாமா, நம்ம இப்படி செய்யலாம். பழனிசாமி ஐயா பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு வித்தியாசமான கோணம் சொல்லுவாரு. அந்த மாதிரி இவரும் பண்றாரு. போனா எடுத்து அதான் ரியாலிட்டி அதாங்க. நம்ம ஆமாங்க. கதையை மட்டும் முடிச்சிட்டு இருக்கோம், கருத்தை விட்டு அடிச்சிட்டோம். ஆ, ஆ. ஏமாத்துனா ஏமாந்து போயிடுங்கிறது பாட்டி வடை சுட்ட கதை. கதை ஆனா இன்ன கரெக்டுங்க. வரைக்கும் கதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம், கருத்தை விட்டுட்டோம். இப்ப கருத்தை இப்ப தேடும் பொழுது எஸ் அவர் எங்க மறுக்க முடியுது. ஆனா இது இருக்கணும். நான் இந்த இதையே சிந்தனையை யோசிச்சுட்டு வளர்க்கணும் நாம. இருக்கிறதோட, ஆமா, அது நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நன்றிங்க. ஏன் சந்தோஷம் ஐயா? வாழ்த்துக்கள், வாழ்கள் உண்டு. ஐயா வாழ்கமுடன். நீங்க சொல்லுங்கய்யா, நீங்க சொல்லுங்கய்யா. ஐயா பழனிசாமியா நீங்க சொல்லுங்க. சிறப்பா இருந்தது. பைபிளையும் கம்பேர் பண்ணது. ஐயாவுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்லாதான் இருக்கு. சிறப்பா இருந்தீங்கய்யா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்ததாக பூமா சீனிவாசன் அவர்கள். பூமாமா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. நான் முழுக்க கேட்கல. ஆனா ஐயா நல்லா எல்லாத்தையும் திரட்டி அழகா மகரிஷில இருந்து சினிமா இதுல இருந்து அப்புறம் தான் கேட்டது அந்த இயேசுன்னு அந்த இது பாட்டுக்கு வேற ஒண்ணு சொன்னாரு, ஓம் ஓம்னு முடியறதுன்னு. அது மாதிரிலாம் தகவல்கள் சொல்லிருக்காரு. ஆஸ் யூஷுவல் ரொம்ப அருமையா வித்தியாசமா செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். நல்ல விஷயமா பாக்குறாரு, அது பாராட்டணும் வர. ஆமா. அடுத்ததாக கனடாவிலிருந்து ஜனார் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஒரு ஐயா. நான் திருப்பி முழுக்க கேட்கணும், இடையில வந்தபடியா முழுக்க உடனே ஐயா யூடியூப்ல போட்டுருவாரு கண்டிப்பா. நீங்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது பேராசிரியர் நடராஜன் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க, பேசுங்க ஐயா. கொஞ்சம் லேட்டா வந்தேன், பின்னால கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. பல மதங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதையெல்லாம் சாமி சொன்னார், கடவுள் ஒன்றா இரண்டா பல துறையிலும் இருக்கிறவங்க எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரலான்னு சொன்னார் இல்லைங்க. அதை நோக்கி போய்கிட்டு இருக்குதுங்க. அது ஒரு நாளைக்கு கடவுள் ஒருவர் தாங்கிற ஒரு நிலைக்கு எட்டும். இதெல்லாம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. அப்படி வரும்போது இந்த இறைவனை தேடும் பணி முழுமை பெற்றுவிடும். ஆமாங்க ஐயா, அதை நோக்கிய பயணம் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி பல சிந்தனையாளர்கள் நிறைய நம்ம சிந்தனைய வெவ்வேறு இதுல இருக்கிறதெல்லாம் எடுத்துரைக்கணும். அப்ப நாம ஒரு தெளிவுக்கு வரத்துக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது டீச்சர் பாப்பு டீச்சர் அவர்கள். டீச்சர் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கய்யா. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது ஆலியார்ல. சொல்லுங்க. ஒரு விஐபி கார் அமைச்சுட்டு நீங்க ஏறி உக்காருங்க, என் வீட்டுல வந்து சாப்பிடுங்கன்னு வெளியில கூட்டிட்டு போனாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வெளியில போய் அவங்க வீட்டுல சமைச்சாங்க. நான் வந்தது எப்படி தெரியும் உங்களுக்கு, என்ன தெரியுமான்னு எல்லாத்தையும் கேட்டேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எங்களை தெரியாது, எங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். டிஃபன் பார்ட்டி கொடுக்கணும் இப்ப கூட்டிட்டு வந்தேன்னு உட்கார வச்சு பேசினாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு கார்ல கொண்டாந்து கேட்ல இறக்கி விட்டாங்க. நீங்க இங்கேயே இறக்கி விடுங்க, உள்ளார வேண்டாம். இல்ல இருட்டா இருக்கு, நான் அப்படியே வாக்கிங் போயிடுறேன்னு சொல்லி இறங்கி வந்தேங்க. அவரு இங்க ஹெல்த் கேம்ப்ல இருந்து ஏதோ கண்ணுதான் பல வாக்குல இருக்குன்னா காது கூட நம்ம என்ன பண்றோங்கிறது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. மாணிக்கோசங்க வந்து என்ன பண்றாரு என்ன ஓரளவு நல்ல பரவாயில்ல கிடைச்சுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு அறிமுகமாச்சு விஐபி எக்ஸ்ங்கிறவங்க. பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இப்பதான் முடிச்சுட்டு வர்றேன். ஐயா ஜெயபாலியா பாத்தீங்களா மாணிக்கவாசன் ஐயாவா? அவருக்கு செல்லுமிடம் எல்லாம் சிறப்புங்கய்யா. சிறப்பு. அருமைங்கய்யா, அருமைங்க. நோட் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்கய்யா. இது என்ன புதுசா உங்களை கண்காணிக்கப்படும். ஏன்னா நீங்க வந்து மிகப்பெரிய ஆள் ஆயிட்டீங்க, அதனால உங்களுக்கு கண்காணிப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. கண்ணி வெடிதான் வெடிக்குது. ஆமா, இருந்தாலும் பரவாயில்லைங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருந்தது. நீங்க பேசுங்க ஐயா. ஐயா கடைசி வரைக்கும் யார் அந்த விஐபின்னு சொல்லவே இல்லையா? சொல்லிட்டாருல, அப்ப ரகசியம். அது மட்டும் சில ரகசியங்கள் காக்கப்படும்.
அல்ல இல்ல வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விட்டுருக்காங்க. நம்ம வேண்டாம் உப்பு வேண்டாம் விடுங்க, வேண்டாம் விடுங்க. மிஸ்ஸஸ் சமைச்சு உங்களுக்காக பரிமாறினாங்கன்னு சொல்லி குடும்பத்துல அறிமுகம் பண்ணி குழந்தைங்க எல்லாம் கொண்டு வந்து அறிமுகம் பண்ணும்போது அந்த இதுக்கு நம்ம பண்ண வேண்டாம். அதனால அது வேண்டாம், விட்டுருங்க. ஒரு விஐபி. வேண்டாம் ஐயா, வேண்டாம் வேண்டாம், சந்தோஷம், வேண்டாம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது கவிஞர் ராஜலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க. சிறப்பு மதங்கள் பத்தி மதம் தான் வேண்டாங்க மகிழ்ச்சி. எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நல்ல கோட்பாடெல்லாம் நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், அது கலக்கும் இடம் கடலாகும். நல்ல எங்க தத்துவ மகிழ்ச்சி நல்லா கொடுத்துருக்காருங்க. அது சிறப்பு. எல்லாம் மனிதனோட நோக்கமே அதுதானே. அங்க போய் எல்லாம் ஒரே இடத்துல சேர வேண்டியதுதானே. உண்மை உண்மை. ஆமா, அதுல இருந்து விடுபடுறத மகிழ்ச்சி இவ்வளவு மனவளக்களையும் கொடுத்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது பாப்பா டீச்சர் பேசுறாங்க, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது, வித்தியாசமா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. நல்ல ஒரு சிந்தனை. மனித மனமே வித்தியாசத்தை தான் விரும்பும். ஆமா, கட்டாயங்க கட்டாயங்க. சசிமா சொன்ன மாதிரி சினிமா பாடலா இருந்தாலும் கண்ணதாசன் பாடல் எல்லாமே கவிதைகள் தான். மகிழ்ச்சியா கண்ணதாசன் தத்துவங்க, தத்துவங்கள் தான் எல்லாமே. பாடல்களுக்கெல்லாம் நாமளா மனோல கலைக்கு வந்த பிறகுதான் அதெல்லாம் அர்த்தமே தெரிஞ்சது. சரி, இது உண்மையில ஆமா, உண்மையாலுங்க. பாடல் ரசிச்சுட்டு இருந்தோம், மனோல கலைக்கு வந்த பிறகுதான் அத்தனையும் கவிதைகள் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அழகா நல்ல பாட்டு, ராகமா பாடுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்த உடனே பாட்டோட ஆரம்பிச்சாரு, ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அப்படி மைல்டா கொண்டு போனாரு. அடுத்தது பத்மினி அம்மா. வாழ்த்துக்கள் ஐயா. பத்மினி அம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா 2 பேரும் சொல்லும் போது எனக்கு நிறைய கிறிஸ்டியானிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படிலாம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே நான் 4ஆம் கிளாஸ்ல படிச்ச கிறிஸ்டியன் பாட்டெல்லாம் எனக்கு மனசுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே ஒரு 1 hour படிச்சோம் நம்ம பாட்டெல்லாம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. அப்புறம் ஒரு பாட்டு, காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடும். அது இவரோட இயேசுநாதர் பத்தி சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, சிறப்பா இருந்தது. இன்னைக்கு 2 சொற்பொழிவு கேட்ட மாதிரி இருந்தது. கணேஷ் ஐயாவது கேட்டு, கணேஷையும் நல்லா பேசினாரு. அதான் 2 அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு, அதை அவர் கொட்டிட்டாரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது மதிப்புமிக்க சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் ஐயா, பேசுங்க. அவரு சந்திரசேகர் ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இயேசு பிரானுடைய மலை உபதேசம் சொன்னீங்களா ஐயா? அவங்கள என்ன சொல்லுங்க ஐயா, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல எனக்கு தெரியலங்க, நீங்க பேசுனது நான் கேட்கல. இன்னைக்கு இடம்பெற இல்லைங்க, இன்னொரு நாள் பேசும்போது சொல்லலாம். மலை உபதேசம் தான் எக்ஸ்ட்ரீம் எண்டு. நம்ம வேதாத்திரி மகரிஷி கொடுத்த வேதாத்திரியம் தத்துவம் போல இயேசுநாதர் கொடுத்த மலை உபதேசம், அதுதான் கிறிஸ்டியானிட்டில அஸ்தி ஆணி வேற. சரி, நம்ம அப்புறம் வாழ்க வளமுடன். அடுத்தது நமது சங்கர நாராயணன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா பேசினாரு. அதுல ஒரு கருத்து என்ன சொன்னாருன்னா, யோகான்றது இந்து மதத்தோட சம்பந்தப்படுத்தி மக்கள் வர்றது இல்லையோ அப்படின்னு. ஆனா எல்லா மதங்கள்லயும் தியானம் இருக்குது. அப்படின்னும் போது இங்க வராததுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க சரிங்க. அடுத்தது அமெரிக்காவிலிருந்து நமது சேஷாசலம் ஆங்கில பேராசிரியர். சேஷாசலம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சேஷாசலம் ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமை ஐயா. தமிழ்லயே பேசக்கூடாது நீங்க, ஒன்லி இங்கிலீஷ். இல்ல சந்திரசேகரே அழகா பேசினாரு. திருவண்ணாமலையில இருந்து அழகா இருந்தது வார்த்தைகள் எல்லாம். அருமை ஐயா. தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குன்றது இன்னைக்கு தெரிஞ்சது எனக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்ததாக சேலத்திலிருந்து வாசுதேவன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நிஜமாவே வேற மதங்கள்ல உண்மையா நாம தவறா
சில புரிதல்கள் இருந்தா கூட அது சரிப்படுத்துற மாதிரி ஐயாவோட ஸ்பீச் அமைஞ்சிருந்தது. இந்த இந்த மாதிரி விளக்கங்கள் வந்து எல்லா விஷயத்த பத்தியும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி இந்த சினிமா பாடல்கள் பத்தி குறிப்பிடும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம சுவாமி பாண்டிச்சேரி அரவிந்தர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, பிரம்மம் வந்து தன்னை நுணுக்கமான மனநிலையில இருக்கக்கூடிய கலைஞர்கள் மூலமா தன்னை வெளிப்படுத்திக்கும் அப்படிம்பாரு. அதாவது உள்ளத்தில் உரைப்பது கவிதை அப்படிம்பாங்க. அதாவது ஆழ்மனதுல இருந்து வெளிப்படக்கூடியது பாடல்களோ இதுவோ. அதனால அது வந்து அவங்க பாடினாங்க இவங்க பாடினாங்கன்னு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கவோ அவங்க பேர்ல அதை கொண்டு போய் ஏத்தணுங்கிற அவசியமோ கிடையாது. எஸ்பெஷலி சினிமா பத்தி சொல்லும் போது அந்த சினிமாவில் இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு அவங்களோட சுய வாழ்க்கையை பத்தியோ அவங்களோட மற்ற விஷயங்களை பத்தியோ நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாழ்க வாழ்க வளமுடன் வாசுதேவன் ஐயா. வாழ்க வளமுடன். என்னங்க ஐயா ஒன்னும் சொல்லக்கணும். அப்புறம் வந்து இங்க பாருங்க, சினிமான்னா என்னன்னா கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு சொல்றதுதான் சினிமாவா. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அது அவங்க சொன்னாதான் நமக்கெல்லாம் பதியுதான் அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு. அதனால நம்ம பழனிசாமி ஐயா கூட கண்ணதாசன் பாடல்களை அருமையான பாடல்களை அந்தந்த இடத்துல அங்கங்க பதிவு பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பு தான் எப்பவுமே. வாழ்க வளமுடன். நீங்க தானே சொன்னீங்க இங்கிலீஷ் மெடிடேஷன் வேணும்னு. நீங்க இருந்தீங்களா? சொன்னீங்களா? கமெண்ட் கொடுத்தீங்களா? இங்கிலீஷ் மெடிடேஷன் வேண்டானே வேணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு நான் எடுத்தேன். கேட்டீங்களான்னு? நான் இல்ல இன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லாம படுத்துட்டேன். எந்திரிக்கும் பார்த்தா 8 தாண்டி இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மாணிக்கவாசகம் ஐயா, நேரம் 9 மணி ஆச்சுங்கய்யா, நிறைவு பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன்.